நான் சின்ன வயசில் எங்கள் உறவுகளில் பார்த்த ஒரு சம்பவம் ஒன்று. அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர். அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தாருன்னா, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லும், நான் பார்த்துருக்கேன் நேரில், உன் மவரையாட்டமே காய்கறி வாங்கிட்டு வந்துக்கிற பாரு அப்படிங்கும். அடிக்கடி இப்படியே 2, 3 ட்ரிப்லாம் சொல்லியிருக்குது. ஒரு டைம் இது ஏதோ சந்தைக்கு போயிருக்கும் பொழுது, இது அப்படியே வர வழியில் அப்படி வாங்கிட்டு வந்தாலும் இது காய்கறி வாங்கிட்டு வந்துருச்சு ஒய்ஃபு. இவர் வந்து என்ன சொன்னார், பார்த்ததுமே இன்னும் நல்லா பொறுக்கி பார்த்தா அழகாக கரெக்டாக காய்களை தான் வாங்கிட்டு வந்துக்குது. ஆனால் என்ன சொன்னார், ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா, அது எத்தனை டைம் சொல்லிக்குது, நம்ம ஒரு டைம் சொல்லணுமென்ட்டு உன் புத்தி மாதிரியே காய்ங்க வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை இதேண்டா அது புதுசாக இருக்குது, எல்லாம் மொரையாட்டம் தாங்கன்னு சொல்லி குறை சொல்லுவாங்க, இதேண்டா அது புத்தியாட்டுங்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, ஆனால் மொரையை அவர் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கடவுள் படைப்பில் வந்து அது கொஞ்சம் கலராக வெள்ளையாக இருந்துச்சு, கொஞ்சம் முகம் போடுறதுனால வந்து அதை முகத்தை சொல்ல முடியாததுனால வந்து புத்தி சொன்னார். புத்தி வந்து எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, அதில் வந்து எத்தனை அர்த்தம்னா திமிரு, கர்வம், அகங்காரம் எல்லாம் அடங்கியிருக்கும் அந்த ஒரே ஒரு வார்த்தையில் புத்தி பாரு அப்படின்னு, புத்தியாட்டமே வாங்கிட்டு வந்துக்கிற அப்படின்னு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து முதுமையாயிடுச்சு, எல்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவர் வந்து அவர் திட்டினாலும் இவர் இவங்க ஒய்ஃப் திட்ட முடியும். ஏன்னா உன் முறையாட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போல்லாம் முகம்லாம் சுருக்கம், கழுத்தெல்லாம் வயசாகிடுச்சுன்னா கழுத்தில் சுருக்கம் வருது இல்லையா, அழகுங்கிறது வந்து தோல் அளவு தான் அது வந்து. ஆனால் உள்ளம் சுத்தமாக வச்சுருந்தா எனக்கு இருந்தாலும் நிரந்தரமான ஒரு நட்பு கிடைக்கும். அழகாகிறவங்க கிட்ட பழகிக்கிட்ட அவன் வந்து ஆள் டேஞ்சரான ஆளாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண முடியும். அதனால் வந்து உள்ளம்தான் வந்து நிரந்தரமானது. அதனால் உள்ளத்தை முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுருக்கிறது பாருங்கள். முடியினுடைய அமைப்பு கொடுத்துருக்கும்போது நம்ம எந்த மாதிரினாலும் கட்ட வைக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கள்ளி வைக்கலாம், மீசை வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். நான் ஒரு டைம் இப்படி வச்சு மேலே ஜாயின் பண்ணி விட்டேன். அது ஒரு கெட்டப் வித்தியாசமானது. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் தெரியும் வேணும், அடுத்து முடி கண்டினியூஷனும் இருக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் முகத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தினா நீங்களும் வந்து ஒரு பொட்டு பூ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்க முடியும். கொஞ்சம் எளிமையாகவும் தெரியும், அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்க முடியும். அதனால் வருத்தப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி நீங்களும் அழகாக தெரியுங்க. நன்றி.